ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்மாத் விலாக். இன்னைக்கு விலாக் வந்து ரொம்ப நாளா நீங்க கேட்ட பஞ்சக விளக்கு நான் எப்படி செய்வேன்னு சொல்லிட்டு அந்த விலாக்ல வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ரொம்ப நாளா வந்து நிறைய பேர் வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. வெயில் வந்து காயறப்பதான் இது வந்து செஞ்சா நல்லா காய வச்சு எடுத்து வைக்கிறதுக்கு நல்லா இருக்குன்றதால இவ்வளவு நாள் வந்து லேட் பண்ணி இந்த விலாக் வந்து இன்னைக்கு வந்து கொடுக்குறேன். ஒரு வீடியோல ரூபா சிஸ்டர் வந்து சீக்கிரமா வந்து பஞ்சக விளக்கு வந்து வீடியோ கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருந்தாங்க. இப்பதான் வந்து என்னால செய்ய முடிஞ்சது. பஞ்சக விளக்கு செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பசுமாட்டத்தோட சாணம் தான் வந்து தேவை. ஃபர்ஸ்ட் நான் செய்யறப்ப பாத்தீங்கன்னா பசுமாட்டத்தோட சாணத்தை வந்து நான் காய வைக்கல, அப்படியே பச்சையா எடுத்துட்டு வந்து ஒரு நாள் வந்து வெயில காய வச்சு அப்படியே வந்து செஞ்சிருந்தேன். அது வந்து காயறதுக்கு லேட் ஆகுது, கொஞ்சம் எரியறதுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி சரியா எரிய மாட்டேங்குதுன்றதால இந்த டைம் வந்து நான் மாத்தி செஞ்சு பார்க்கலான்றதுக்காக பசுமாட்டத்தோட சாணத்தை எடுத்துட்டு வந்து ஒரு 3 நாள் போல நல்லா காய வச்சிருந்தேன். அப்படியே வந்து காய வச்சு வைக்க கூடாது. ஒரு நாள் காஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா திருப்பி போடணும். ஒரே மாதிரி காய வச்சிருந்தா அது வந்து அந்த புழு பூச்சி எல்லாம் வந்துடும். அதனால ஒரு நாள் வந்து காய வைக்கிறப்ப பாத்தீங்கன்னா அதை திருப்பி போட்டு நல்லா காய வைக்கணும். ஒரு 3 நாள்ல வந்து நல்லா இந்த அளவுக்கு காஞ்சிரும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 நாள் போல இந்த சாணம் வந்து நல்லா காஞ்சிடுச்சு. இந்த மாதிரி காஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டு நம்ம ஓட்டிக்கலாம். ஓரளவுக்கு வந்து சாணம் வந்து காஞ்சிருந்தாதான் நம்ம வந்து கோமியம் சேர்ப்போம், அதுக்கப்புறம் தயிர் சேர்ப்போம், பால் இதெல்லாம் சேர்க்கிறப்ப கொஞ்சம் வந்து விளக்கு செய்யறதுக்கு கரெக்டா இருக்கும். இல்லைன்னா நம்ம அந்த சாணி வந்து பச்சையா எடுத்துட்டு வந்து சேர்க்கிறப்ப பாத்தீங்கன்னா ரொம்ப இலகி போற மாதிரி இருக்கும், விளக்கு வந்து செய்ய முடியாது. அதனால நீங்க பச்சையா எடுத்துட்டு வந்து சாணி வந்து அப்படியே செய்ய போறீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லா வந்து வெயில காய வச்சுட்டு அதுல வந்து கோமியம், பால், தயிர் இதெல்லாம் வந்து சேர்த்து பண்ணா கொஞ்சம் ஓரளவுக்கு வரும். நல்லா இந்த அளவுக்கு அந்த கட்டிலாம் இல்லாத அளவுக்கு நல்லா அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து நினைக்கலாம் மிக்ஸி ஜார்ல போட்டு மாட்டு சாணத்தை போட்டு அரைக்கிறோமே அப்படின்ட்டு. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. கழுவிட்டா பாத்தீங்கன்னா அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது, ஒன்னும் கிடையாது. மாட்டு சாணத்தை வந்து அரைக்கிறதுனால இந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூட கட்டி இருக்காது. அப்பதான் வந்து விளக்கு செய்யறதுக்கு நல்லா வரும். இப்ப நல்லா இந்த அளவுக்கு நான் வந்து சாணம் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துட்டேன். இப்ப வந்து கோமியம் எடுத்து வச்சிருக்கேன், தயிர், பால், நெய் இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து அளவுகள் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து நம்ம புடிச்சு பார்த்தா அந்த கொழுக்கட்டை பிடிப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு வந்தா மட்டும் போதும். நம்ம எது பத்தலையோ கொஞ்சம் கோமியம் சேர்த்துக்கலாம், பால் சேர்த்துலையோ அந்த அளவுக்கு சேர்த்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து புடிச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு மெஷர்மெண்ட் அப்படின்னு கிடையாது. போன டைம் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு செய்யறப்ப நிறைய பேர் வந்து அளவுகள் சொல்லுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. இதுக்கு அளவுலாம் கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு பால் எடுக்கிறோமோ பால் ஊத்திக்கலாம், அதுக்கப்புறம் தயிர், நெய் இந்த மாதிரி ஊத்திட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு பிடிக்கலையா அடுத்தது வந்து எது சேர்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும் இல்லையா. நெய் சேர்க்கறதுனா சேர்த்துக்கலாம், தயிர் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம், கோமியம் இந்த மாதிரி சேர்த்துதான் நம்ம செய்யணும். நெய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா சேர்க்க முடியாது, கொஞ்சம் விலை வந்து ஜாஸ்தி இல்லையா. அதனால மத்தபடி பாத்தீங்கன்னா மீதி இருக்கிறதுல வந்து சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி இது செய்யறப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து பாக்கெட்ல வந்து பாக்கெட் பாலா இருக்கட்டும், பாக்கெட் தயிரா இருக்கும், அது வந்து சேர்க்காம எல்லாமே பசும் பால், பசும் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. முன்னாடியே வந்து நாளைக்கு விளக்கு செய்ய போறீங்கன்னா முன்னாடியே வந்து கொஞ்சமா பால் இருந்ததுன்னா அது வர ஊத்தி வச்சிருங்க. தயிராவும் இருக்கும், பால் வந்து கொஞ்சமா எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க. பசு நெய் கிடைச்சா வந்து சேர்த்துக்கோங்க. என்கிட்ட வந்து பசு நெய் வந்து கிடைக்கல, அதனால பாட்டில்ல வந்து சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஒரிஜினல் வந்து பசு பால், பசு தயிர்ல வந்து சேர்க்கிறப்பதான் அந்த விளக்கு வந்து எரியறப்ப நல்லா வந்து ஹோமம் செய்வாங்க இல்லையா, அந்த வாசனை வந்து நம்ம வீடு ஃபுல்லா வந்து அடிக்கும். அதனாலதான் நான் சொல்றேன் எல்லாமே வந்து பாக்கெட் பால் எதுவும் சேர்க்காம இந்த மாதிரி பசும் பால், பசும் தயிர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே நான் சேர்த்துட்டேன். தயிர் சேர்த்துட்டேன், நெய் சேர்த்துட்டேன், பால் மட்டும் கொஞ்சம் வச்சிருக்கேன், கோமியம் சேர்த்துட்டு நல்லா வந்து பிசைஞ்சுக்கிறேன். இந்த மாதிரி பிசைறப்ப நம்மளுக்கு தெரியும். அதனால பிடிச்சு பார்த்தாலே இந்த மாதிரி நான் கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கிறேன் பாத்தீங்களா, இந்த அளவுக்கு நான் பிடிச்சாலே வந்து அந்த பால் தயிர்லாம் ஊத்துறது பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து பிதுங்கி வர மாதிரி தான் இருக்கும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும். நம்ம அப்பதான் அந்த விளக்கு வந்து செய்யறப்ப நல்லா வரும். இந்த மாட்டு சாணத்தை வந்து நம்ம மிக்சியில போட்டு அரைச்சோம் இல்லையா, அது வந்து ஒரு கைப்பிடி போல எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குதான் வந்து காமிச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் வந்து கோமியம், தயிர் எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா அதை வந்து நம்ம சேர்த்துட்டு வந்து பிசைஞ்சுக்கலாம். எனக்கு வந்து நான் கொஞ்சமா தான் வந்து சேர்த்திருக்கேன். ஒரு மாட்டோட சாணி தான் வந்து எடுத்துட்டு வந்து சேர்த்துருக்கேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 30 அகல் வரும். அதனால வந்து நான் செஞ்சிருக்கேன், கொஞ்சமா தான் செஞ்சிருக்கேன். இப்ப வீடியோக்காக கொஞ்சமா செய்யறேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நிறைய செஞ்சு வச்சுக்குவேன். ரெண்டாவதுமே எக்ஸ்ட்ரா செஞ்சு காய வச்சுட்டேன். ஒரு 2 நாள் போல காஞ்சா அது வந்து எடுத்து வச்சிடலாம். நல்லா வந்து பிசைஞ்சுட்டேன். இப்ப வந்து அகல் வந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பெரிய விளக்கு வந்து வேணும்னா பெரிய அகல் வந்து எடுத்துக்கலாம், சின்ன அகல் வேணும்னா சின்ன அகலும் எடுத்துக்கலாம். நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு சின்ன அகல் தான் செய்ய போறேன். கொஞ்சமா நெய் ஊத்தி ஏத்த போறோம், மத்தபடி வேற ஒண்ணும் இல்லையா. அதனால வந்து சின்னதாவே எடுத்திருக்கேன். அது மேல வந்து இந்த மாதிரி வந்து கவர் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம் இல்லையா, அதை எடுத்து இந்த அகல்ல போட்டு நம்ம அப்படியே ஷேப் வந்து வர வேண்டியதுதான். இதுக்கு வந்து நம்ம ஷேப் தான் வரணும்னு கிடையாது. நம்ம நெய் ஊத்தி ஏத்த போறோம், திரி போட்டு, அதுக்கு மட்டும்தான். ரொம்ப அழகுபடுத்தி எல்லாம் செய்ய தேவையில்ல. ஓரளவுக்கு நார்மலா அகல் மாதிரி இருந்தா மட்டும் போதும். போன டைம் பாத்தீங்கன்னா நான் அப்படியே மாட்டு சாணத்தோட நான் அரைக்கலாம் இல்ல, அப்படியே வந்துதான் செஞ்சிருந்தேன் அகல் மாதிரி. அகல்ல வந்து வச்சு செஞ்சேன், அது வரவே இல்லை. கையாலே தான் அந்த அகல் வந்து செஞ்சிருந்தேன். அதுவுமே நல்லா தான் இருந்தது. இந்த டைம் வந்து எனக்கு ரொம்ப சூப்பராகவே வந்து இருந்தது. இந்த மாதிரி அகல் வந்து நம்ம கையால வந்து அழுத்தினாலே வந்து அந்த அகல் ஷேப் வந்து அழகா வந்துடும். அதுக்கப்புறம் அந்த கவரை எடுத்தாலே அந்த அகல் வந்து தனியா வந்துடும். இப்ப நான் பண்றேன் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம அகல் செய்யறப்ப கொஞ்சம் வந்து தடுமாற்றத்தோட தான் செய்யற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம செய்ய வந்து டக்குன்னு செஞ்சிடலாம். கொஞ்ச நேரம் வந்து அகல்ல வந்து எடுத்து வச்சு அப்படியே பள்ளம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிடலாம். சூப்பராகவே வரும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நம்ம கையால வந்து நம்ம செஞ்சு நம்ம வந்து விளக்கேத்துறப்ப ரொம்ப
சந்தோஷமா இருக்கும். இங்க வந்து இந்த விழுப்புரம் சைட்ல வந்து எனக்கு பஞ்சகவ்ய விளக்கு எங்க கிடைக்குதுன்னு தெரியல. நான் வந்து பார்க்கவும் இல்ல. இங்க வந்து சாணம்லாம் வந்து பக்கத்துலயே கிடைக்குது, நம்மளே செய்யலாம் அப்படின்றத ட்ரை பண்ணதுதான். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. வெளியில வாங்குறப்ப எது எது எவ்வளவு சேர்க்கறாங்கன்னு தெரியாது. நம்ம கண்பட கையால வந்து இதெல்லாம் சேர்த்து நம்ம அழகா செய்யறப்ப அது மனசுக்கு வந்து அவ்வளவு திருப்தியா இருக்கும். முத செய்யறார்கள் தான் கொஞ்சம் வந்து டைம் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் செய்யறப்ப டக்குன்னு வந்துடும். ஃபர்ஸ்ட் நான் செஞ்சேன் இல்லையா, அப்ப வந்து பஞ்சகவ்ய விளக்கு அது வந்து ஈர சாணிலேயே வந்து செஞ்சிருந்தேன். அது ரொம்ப லேட் ஆச்சு. இந்த டைம் எனக்கு செஞ்சதும் தெரியல, டக்குன்னு செஞ்சு வச்சுட்டு அடுத்த வேலை செய்ய போயிட்டேன். அந்த அளவுக்கு நல்லாவே வந்து இருந்தது. இப்ப விளக்கெல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் இந்த விளக்கு வந்து எதுக்கு நம்ம வீட்டுல வந்து ஏத்தணும் அப்படின்றத வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த விளக்குக்கு எதுக்கு பஞ்சகவ்ய விளக்குன்னு பேர் வந்ததுன்னா, பஞ்சன்றது 5 பொருள், கவ்யன்றது பசுமாட்டோட பொருட்கள். என்னென்னு பாத்தீங்கன்னா பசுமாட்டத்தோட சாணம், கோமியம், தயிர், பால், பசுமாட்டோட நெய், இதெல்லாம் சேர்ந்துதான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வந்து உருவாகுது இல்லையா. இது எல்லாமே வந்து பூலோக காமதேனுன்ற பசுமாட்டுல இருந்து தான் கிடைக்குது. இந்த பசுமாட்டுல தான் வந்து எல்லா வந்து தெய்வங்களும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதனாலேயே தெய்வீக சக்தி கொண்டது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டுல வந்து ஏத்துறதுனால ஒரு ஹோமம் செஞ்ச பலனை வந்து நம்ம பெற்றுக்கலாம். இந்த ஹோமம் செய்யறப்ப பாத்தீங்கன்னா பால், தயிர், நெய் எல்லாமே வந்து சேர்ப்பாங்க இல்லையா, அதெல்லாமே சேர்த்து நம்ம வந்து விளக்கா ஏத்த போறோம். இந்த விளக்கு வந்து நம்ம ஏத்துறப்ப நம்ம வீட்டுல வந்து மகாலட்சுமி அருளை வந்து பெறலாம். நம்ம வீடு வந்து மகாலட்சுமி கடாட்சமா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த கடன் பிரச்சனை, அந்த வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண் திருஷ்டி இது எல்லாமே இருக்காது. இப்ப இருக்கிற காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை படிச்சாலும் அந்த வீட்டுல வந்து குழந்தை படிக்குது அப்படின்ட்டு நிறைய வந்து இந்த மாதிரி கண் திருஷ்டி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வீட்டுல ஒரு வீட்டுல பூ பூத்தா கூட பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுல அவ்வளவு பூ பூக்குது. இந்த மாதிரி வந்து நிறைய கண் திருஷ்டி வந்து இந்த காலத்துல வந்து நிறைய இருக்கு. அந்த மாதிரி கண் திருஷ்டிக்கெல்லாம் அந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டுல வந்து வாரத்துல ஒரு நாள் வந்து எண்ணெய் ஊத்துறதை விட நெய் ஊத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வீட்டுல வந்து எப்பவுமே வந்து எண்ணெய் ஊத்தி தானே ஏத்துவோம். ஒரே ஒரு நாள் வாரத்துல ஒரு நாள் இந்த பஞ்சகவ்ய விளக்குல வந்து நெய் ஊத்தி ஏத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. விளக்குலாம் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் வந்து சாணம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமா தான் எடுத்துட்டு வந்து செஞ்சிருந்தேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30-32 அகல் வந்து வந்திருந்தது. நான் வந்து பெருசா வந்து அகல் செய்யல. நம்ம கொஞ்சமா வந்து நெய் ஊத்தி ஏத்துறதுக்கு கரெக்டா இருக்குமேன்னு சொல்லிட்டு சின்னதா தான் வந்து செஞ்சிருந்தேன். இதுவே வந்து கரெக்டா இருக்குன்ட்டு. இப்போ விளக்கு வந்து நீங்க காலையில வந்து செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா வந்து காயும், மறுநாள் ஃபுல்லா வந்து காஞ்சிருந்தாலும் நல்லாவே இருக்கும். இது வந்து காலையில செஞ்சா மதியானமா வந்து பாக்குறதுக்கு விளக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப மொத்தமா செஞ்சிருந்தா வந்து எரியறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நிறைய பேர் வந்து அந்த வீடியோல வந்து கேட்டிருந்தாங்க, என்னோடது வந்து எரிய மாட்டேங்குது, பாதியில நின்னு போகுது என்னக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப அகல் வைக்கிறோம் இல்லையா, இப்ப ஒரு அகல் மேலதான் நம்ம பஞ்சகவ்ய விளக்கு வச்சு எரிய வைப்போம். அப்ப எரியறப்ப பாத்தீங்கன்னா அந்த அகல் வந்து அது ஃப்ரீயா வந்து எரியாது. நான் இப்ப ஃபர்ஸ்ட் அதை வச்சு காமிக்கிறேன் பாருங்களா. இந்த மாதிரி வைக்கிறதுனால அந்த எரியறதுக்கு வந்து அந்த ஒரு வாட்டம் இல்லாம அது எரியாது. மேல இருக்குல்ல நெய், அது மட்டும் எரியும். மத்தபடி கீழே வந்து இறங்கி போய் எரியறதுக்கு வாட்டா இருக்காது. அதான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு விளக்கு வந்து அப்படி எரிய வச்சு காமிச்சிருந்தேன். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து எரியாததுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நெய் வந்து நம்ம கட்டியா விட்டாலே அது எரியாது. கொஞ்சம் வந்து இலகுன பிறகு அந்த நெய் வந்து விட்டு இருந்தா நல்லா வந்து எரியும். இப்ப வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த அகலோட அகல் வந்து செஞ்சிருந்தேன். அந்த ஃபுல்லா வந்து எரியல பாருங்களா. அந்த சைடு அந்த உள்ள இந்த மாதிரிதான் எரிஞ்சிருந்தது, சரியா எரியல. அதுக்கப்புறம் வேற ஒரு அகல் வந்து எடுத்து பஞ்சகவ்ய விளக்கு எடுத்து அந்த அகலை வந்து கவுத்தி போட்டு அது மேல வந்து வச்சிருந்தேன். அது வந்து எப்படி எரியுதுன்னு பாருங்களா. உங்களுக்கு ஃபுல்லா வந்து தெரியணும் எப்படி வச்சா நல்லா எரியும், எப்படி வச்சா எரியாதுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் வந்து எடுத்து காமிச்சிருந்தேன். அதே மாதிரி ரொம்ப முக்கியம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்லா காய வைக்கணும். கொஞ்சம் நம்பரா இருந்தாலும் அது வந்து எரியறதுக்கு வந்து டைம் ஆகும், பாதியில வந்து நின்று போயிடும். அதனாலதான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. இப்ப வந்து அகல் வந்து கமுத்தி போட்டு அது மேல வந்து ஒரு அகல் வந்து எடுத்து வச்சு வேற அகல் வந்து எடுத்து வச்சு ஏத்திருக்கேன். அது வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு சூப்பரா எரியுது பாருங்களா. நல்லா எரியும். எரியறப்ப பாத்தீங்கன்னா அந்த நல்ல ஹோமத்துல வாசனை வரும் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வாசனை வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுவே வந்து போகும். நல்லா எல்லாம் எரிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் நல்லா புகைய ஆரம்பிக்கும். அந்த மாதிரி புகைய ஆரம்பிக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம வீடு ஃபுல்லா வந்து காமிச்சாலே நல்ல ஒரு வாசனையா இருக்கும். நம்ம வீடே வந்து தெய்வீக மனமா இருக்கும். அந்த எரிஞ்ச பிறகு பாத்தீங்கன்னா சாம்பல் எப்படி இருக்கு பாருங்களா, நல்ல சாம்பலா இருக்கும். இந்த மாதிரிதான் வந்து சாம்பல் ஆகணும். இந்த சாம்பலை ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் வந்து எரிய வச்சோம் இல்லையா, அது வந்து பாத்தீங்கன்னா சைடு ஃபுல்லா தான் எரிஞ்சிருக்கு. அந்த நடு சென்டர்லாம் வந்து எரியல பாருங்க. அதுக்குதான் வந்து 2 அகல் வந்து உங்களுக்கு எரிய வச்சு காமிச்சிருந்தேன். இந்த பஞ்சகவ்ய விளக்கு நம்ம வீட்டுல ஏத்தனால நிறைய நன்மைகள் இருக்கு. இது எப்ப ஏத்தணும் எப்படி ஏத்தணும்னு சொல்லிட்டு ஒரு vlogல ஷேர் பண்ணிருக்கேன். அதோட லிங்க் வந்து கொடுக்குறேன், போய் பாருங்க. நேத்து போட்ட வீடியோல எனக்கு வந்து பஞ்சகவ்ய விளக்கு செஞ்சு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் வந்து சிட்டில இருக்கீங்க, அங்க வந்து சாணம் எல்லாம் கிடைக்காது. அதனால சரி உங்களுக்கு வேணும்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, நான் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணி பாக்குறேன். இதோட இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்பதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.